அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். இந்த யூடியூப் சேனல் துவங்கப்பட்டது சமண அறக்கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக என்பதே இங்கு வலியுறுத்தி கூறப்பட வேண்டிய விஷயமாக உள்ளது. இதன்படி இதுவரை 2 நூல்களை நாம் சுவாத்தியாயம் செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், கற்றிருக்கிறோம். அவற்றிலே கூறப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்து இருக்கிறோம். அவ்வாறு நாம் கற்ற அந்த நூல் கருத்துக்களை ஒரு முறை மீள்பார்வை செய்துவிட்டு அடுத்த ஒரு நூலினை நாம் கற்க ஆரம்பிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய யூடியூப் பதிவுகளுடைய மீள்பார்வையாக 2 நூல்களை நாம் கற்றதனுடைய மீள்பார்வையாக நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம். பொதுவாக சமணத்தினுடைய அறக்கருத்துகள் எல்லாம் 4 அணுயோகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அணுயோகம் என்று சொன்னால், அணு என்றால் பின்தொடர்ந்து என்று அர்த்தம். அப்படி பார்த்தா எதை பின்தொடர்ந்து அப்படின்னு சொன்னால், பகவானை பின்தொடர்ந்து. அதாவது நமக்கு இது மகாவீரருடைய அவருடைய மோட்சத்துக்கு பிறகு அவருடைய தீர்த்த சந்தான காலம் என்று சொல்வோம். அடுத்த தீர்த்தங்கரர் வர வரைக்கும் முதல் தீர்த்தங்கருடைய தீர்த்த சந்தான காலம். அதனால் அவருடைய மோட்சத்துக்கு பிறகு ஏற்பட்ட இந்த அணுயோகங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி இது இருக்கா இல்லையா அப்படின்னா, இது ஆதிநாதர் காலத்திலேருந்தே இருக்குது. ஆனாலும் அவர் என்ன கூறினாரோ அதுதான் எல்லா தீர்த்தங்கரர்களும் கூறினார்கள். அதையே தான் நம் மகாவீரரும் கூறினார். அவருடைய தீர்த்த சந்தான காலம் என்பதனால் அவருக்கு பிறகு இவற்றினை கணதரர் தொகுத்து கொடுத்ததால் அணுயோகம் என்று நாம் கூறுகிறோம். அது 4 விதமாக 4 பிரிவாக நம்முடைய ஆகமத்திலே குறிப்பிடப்படுகிறது. பிரதமானுயோகம், கரணானுயோகம், சரணானுயோகம், திரவியானுயோகம் என்று. பிரதமானுயோகம் என்பது பெரியவர்களுடைய வரலாறு, புருஷர்களுடைய மகாபுருஷர்களுடைய வரலாறு. 24 தீர்த்தங்கரர் இருக்காங்க. அதன் பிறகு 12 சக்கரவர்த்திகள், 9 பலதேவர்கள், 9 வாசுதேவர்கள், 9 பிரதிவாசுதேவர்கள். அப்போ 63 பேர் இருப்பாங்க. 360 சலாகா புருஷர்கள் என்று சொல்வார்கள். 63 பெரியோர், மகான்கள், அவர்களுடைய வரலாறு. அதிலே உப வரலாறாக, உபகதைகளாக பலரை பற்றியும் நம்ம குறிப்பிடுகிறோம். அது பிரதமான யோகத்தை சார்ந்தது. கரணானு யோகம் என்பது சமணத்தினுடைய வினை கொள்கையை விவரிப்பது மற்றும் உலகத்தினுடைய அமைப்பு. உலகம் என்று நாம் கூறுகிறோம் பொதுவாக. அந்த உலகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்ற இந்த 2 விஷயங்களை சொல்வது கரணானு யோகம், வினை கொள்கையும் உலக அமைப்பும். சரணானு யோகம் என்பது 2 பிரிவாக இருக்கிறது. துறவரம், இல்லறம், இது 2த்தையும் கூறுவது தான் சரணானு யோகம். துறவர நெறிகளையும் இல்லற நெறிகளையும் நாம் மனிதராக பிறவி எடுத்தவர்கள் இந்த 2 நிலைகளிலும் எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அல்லது அவருடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை விவரிப்பது சரணானு யோகம். திரவியானு யோகம் என்பது அடிப்படை ஆகம கருத்துக்களை சொல்லக்கூடியது. அது திரவியானு யோகம் என்று கூறப்படுவது. திரவியங்களால் ஆனது உலகம். அதனால் அந்த திரவியானு யோகம் என்றால், திரவியங்கள்லாம் என்றால் என்ன என்பதை குறித்து அடிப்படை மூல கருத்துக்களை கூறக்கூடியதாக திரவியானு யோகமானது குறிப்பிடுகிறது. இதில் பார்த்தோம்னா திரவிய சங்கரக நூல், இவற்றிலே நம்ம படித்தோம் முதல்ல. அது ஸ்ரீமத் நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தியால் அருளப்பட்டது. பிராகிருத மொழியிலே இருக்கக்கூடியது. சமணத்தினுடைய திரவியானு யோகத்தை அடிப்படையாக கூறுகளை உள்ளடக்கியது. திரவியானு யோகம் தான் இதில் அதிகபட்சமாக
கூறப்பட்டு இருக்குது. உலக அமைப்பு ஓரளவுக்கு விரிவுரைகளிலே கூறப்பட்டாலும் அந்த மூல ஸ்லோகங்களில் அடிப்படையாக திரவியான யோகம் அந்த பகுதியிலே அந்த பிரிவிலே வரக்கூடியதாக இருக்கிறது. 18 காதைகளை கொண்டதாக உள்ளது. காதைகள் என்று சொல்லலாம், ஸ்லோகங்கள் என்று இதில் போடுறோம், காதைகள் என்று சொல்லலாம். நூல்களை காதைகள் என்று நாம் கூறுகிறோம். செய்யுள் என்று தமிழிலே சொல்கிறோம், அது காதை என்று வடமொழி நூல்களிலே இருப்பதனை குறிப்பிடுகிறோம். பிராகிருத மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த திரவியங்கள் என்ன அப்படின்றத அந்த நூல் நமக்கு கூறுவதை நாம் சுருக்கமாக பார்க்கிறோம். அங்கு விரிவாக பார்த்தோம், நினைவுபடுத்திக் கொள்வதற்காக தான் இது. அத்திகாயங்கள் 5, பஞ்ச அஸ்திகாயம் என்று சொல்வோம். ஜீவன், அஜீவன், தன்மம், அதன்மம், ஆகாயம். ஜீவன் உயிர், அஜீவன் உயிர் அல்லவை, தன்மம் ஒரு ஜீவனோ அல்லது அஜீவனோ ஒரு இடமிட்டு இன்னொரு இடம் செல்வதற்கான அந்த தன்மை. அதன்மம் என்பது அதே பொருள்கள் நிலையாக நிற்பதற்கான ஒரு திரவியம் அல்லது ஒரு அத்திகாயம். ஆகாயம், ஆகாயம் என்பது தெரியும், வான்வெளி, எல்லை இல்லாமல் பறந்திருப்பது. இப்போ இந்த 5 கூட காலம் என்கின்ற ஒரு பொருளை சேர்த்தால் அது திரவியம் 6ஆக மாறிவிடும். 5 அத்திகாயத்தை கூட காலத்தை சேர்த்தோம்னா 6 திரவியம், ஷட் திரவியம் என்று கூறுகிறோம். 6 திரவியங்கள். அதில் அந்த காலம் என்பதனே திரவியம் இல்லை, அது வந்து அத்திகாயம் இல்லை. ஏன்னா அது நிலையான பொருள் அல்ல, மாறிக்கொண்டே இருப்பது. மற்றும் அதுக்கு ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது, காயம் இல்லை, ஒரு பிரதேசத்தை அடைத்துக் கொள்வது. இதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துட்டோம், இதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அதன் பிறகு தத்துவங்கள் 7ஆக கூறப்படுகின்றன. ஜீவன், அஜீவன், ஊற்று என்கின்ற ஆசிரமம், கட்டு என்கின்ற பந்தம், செரிப்பு என்கின்ற சம்மரை, உதிர்ப்பு என்கின்ற நிர்ஜரை, அதுக்கு அடுத்தது மோட்சம், முக்தி. இந்த 2ல் ஊற்று வந்து 2 வகைப்படும். அதாவது வினை வருகின்ற அந்த ஊற்று ஆசிரமம், புண்ணிய ஆசிரமம், பாப ஆசிரமம் என்று 2ஆக இருக்கும். புண்ணிய ஊற்று, பாப ஊற்று என்று. அவற்றையும் தனியாக பிரித்து பார்த்தோம்னா இந்த 7 கூட அந்த புண்ணியம் பாபத்தை சேர்த்தால் 9 பதார்த்தங்கள். இவை வந்து திரவியான யோகத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடியவை. இந்த அடிப்படையில் தான் எல்லா இயக்கமும் நடைபெறுகிறது. அதனால் இந்த திரவியங்களை நாம் பார்ப்போம். இதை மெய்ப்பொருள்கள் என்று ஒரு சுருக்கமாக தமிழில் சொல்லும்போது சொல்லலாம். இவை தான் மெய்ப்பொருள்கள். நம்ம அடுத்தடுத்த நூல்கள் வரும்போது மெய்ப்பொருள்கள் என்று தமிழில் சொல்லும்போது இவற்றையெல்லாம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அது அத்திகாயமா, திரவியமா, தத்துவமா, பதார்த்தமா என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு பொருளை தரக்கூடியவை. இதிலே அந்த திரவிய சங்கிரகத்திலே தியானங்கள் 4 வகைப்படும். அந்த 4 வகையில் தீய தியானமாக இருப்பவை ஆர்த்த ரௌத்திர தியானங்கள். எதுக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையேன்ற அந்த ஆர்த்தம். அப்புறம் ரௌத்திரம், கோபமாக வரக்கூடியது, கஷாயங்களோடு கூடியது, மான கஷாயம் எல்லாத்தையும் வைத்திருக்கிற அந்த ரௌத்திரம், அது விளக்கம் நம்ம பார்த்தோம். இது 2 தீய தியானங்கள், விடத்தக்கவை. இவையற்றில் நம்ம இந்த தியானங்களை செய்யக்கூடாது. நல் தியானம் என்பது தர்ம தியானமும் சுக்ல தியானமும். அதனுடைய விளக்கங்களையும் நம்ம பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம், நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அதுக்கடுத்து 2வதாக நம்ம பார்த்த நூல் இஷ்டோபதேசம், ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் அருளியது. நிச்சய அடிப்படையில் ஆன்மா விளக்கப்பட்டுள்ளது. நிச்சய அடிப்படைனா நம்ம as it is அப்படின்னு சொன்ன ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஒரு நிலையான ஒரு தன்மையை விளக்குவது. விவகார அடிப்படைனா அது உலக வாழ்க்கையிலே நெளிவு செழிவுகளோடு அந்த ஆன்மாவை விளக்குவது விவகார நயம். இது நிச்சய நயத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மாவினுடைய தன்மையும் அதனுடைய பயணமும். அதில் என்ன மிகுதியாக என்ன எடுத்து உரைக்கப்படுகிறதுனா, மித்யா திருஷ்டியாக உள்ள ஒரு ஜீவன், அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் சமயத்துவம் பெற்று நற்காட்சியினை, நற்காலத்தை, நல் ஒழுக்கத்தினை அடைந்து சமயத்துவத்தை பெற்று மோட்ச மார்க்கத்தில் பயணிப்பதற்கான வழியினை எடுத்துரைக்கிறது. அதை நம்ம விரிவாகவே நம்ம பார்த்தோம், நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அதில் முக்கியமான சில விஷயங்களை மட்டும். மோட்ச மார்க்கத்தினுடைய முதல் படியாக நற்காட்சி அடைய வேண்டும். நற்காட்சி எப்படி அடைவது, 25 குற்றங்களை எப்படி நீக்குவது, நற்காட்சி என்றால் என்ன, அதனுடைய அடையாளங்கள் என்ன, இவற்றையெல்லாம் நம்ம அதில் விரிவாகவே பார்த்துருக்குறோம். அதுக்கு அடிப்படை என்னென்னா, ஆன்மா வேறு உடல் வேறு என்ற பேத விஞ்ஞானத்தை அறிய வேண்டும். அதை பிரித்து அறிய வேண்டும்.
ஆன்மாவும் உடலும் வேறல்ல. நான் யார்? உடலா ஆன்மாவா? ஆன்மாதான் உடல். ஆன்மா வேறு, உடல் வேறு. ஆன்மாதான் நான் என்று அந்த பேத விஞ்ஞானத்தை அறிவது. அந்த மாதிரி அறியாமல் இருப்பது பகிராத்மா நிலை. உடலும் ஆன்மாவும் ஒன்று தான், நான் என்றால் என்னுடைய உடல் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது பகிராத்மா நிலை. அந்த பகிராத்மா நிலையை விளக்கி இது ரெண்டும் வெவ்வேறு என்று அறிகின்ற அந்தராத்மா என்ற நிலையினை பயிற்சி செய்ய வேண்டும். இது முதல். சுருக்கமாக அந்த 50 காதைகளிலே கூறப்பட்டிருப்பதனை ஒரு நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இதில் கூறுகிறேன். இல்லறத்தை துறந்து துறவறம் மேற்கொள்க. அடுத்த கட்டம். புலன் இன்பங்களை விளக்கி உடல் தாபங்களை விட வேண்டும். புலன் ஆசைகளை, புலன் எப்பயுமே நுகர்வதிலே மிகவும் ஆவலோடு இருக்கும். அதை அந்த நுகர்தலுக்கு விடாமல் தடுத்து அந்த ஆசைகளை விலக்கி, புலன் இன்பங்களை எல்லாம் விலக்கி உடல் தாபங்களை எல்லாம் விட வேண்டும். அதன் பிறகு இதெல்லாம் முனிவர்களுடைய நிலையில் வரக்கூடியது. சமிதி, குப்தி, பரிஷக ஜெயம் பார்த்தோம். கவனமாக இருந்த செயல்களிலே குப்தி அடக்கத்தோடு இருத்தல் 3 வகை அடக்கம். பரிஷக ஜெயம் என்பது ஒரு 22 வகை. அதை இன்னலை பொறுத்து கொள்ளுதல், தவத்திலே நேர்கின்ற இன்னலை பொறுத்து கொள்ளுதல், இவற்றையெல்லாம் கடைபிடித்தால் வினைகள் உதிரும். அவ்வாறு அந்த வினைகளை உதிர்க்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக வரும்போது தூய நிலை ஆன்மாவை, இந்த வெளி விஷயம் சமிதி குப்தி எல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கிட்டு அவற்றையெல்லாம் நன்றாக பழக்கப்படுத்தி கொண்டு அதிலே நாம் ஆழ்ந்து விட்ட பிறகு தனித்தனியாக அவற்றை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஆன்மாவை மட்டுமே பார்த்தால் போதும். மற்ற எல்லாம் விலகி போயிடும். சமிதி குப்தி பரிஷக ஜெயத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா புறப்பொருள்கள் எல்லாம் விலகிவிடும். ஆன்மா மட்டுமே நம்முடையது என்று ஆன்மாவினுடைய உள்நோக்கிய பார்வையை நாம் செலுத்த வேண்டும். அதற்கு ஆன்மா தனக்குத்தானே குருவாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்த எல்லாம் குரு மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நற்காட்சி எப்படி பெறுவது, இல்லறத்திலிருந்து துறவரம் மேற்கொள்ளும் போது நாம் என்னென்ன செய்து கொள்வது எல்லாம் ஒரு குருவின் மூலமாக நாம் முழுவதுமாக அறிந்து கொண்ட பிறகு அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற முடிவை எடுப்பது அந்த ஆன்மாவே தான். அந்த ஆன்மாவே புறத்தில் வேற மாதிரியும் உள்ள இருக்கிற விஷயம் வேற மாதிரியும் இருக்குதுன்னா அது பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த ஆன்மா தனக்கு தானே குருவாக இருக்கும். ஆன்மா தன்னுள் ஆழ்ந்து புறப்பொருள்களை முற்றுமாக விளக்கி சுக்ல தியானத்தில் மூழ்க வேண்டும். அதான் கடைசி தியானம், வெண்மை தியானம் என்று சொல்வார்கள். ஆன்மா தன்னுள் உள்ள பரமாத்மாவை தியானம் செய்து தானே பரமாத்மாக உயர வேண்டும். மீதி பொருள் எல்லாம் விளக்கிடணும். தன்னுடைய ஆன்மாவே பரமாத்மா தான் என்பதை புரிந்து கொண்டு அதை மட்டுமே சிந்தனை செய்து அதிலேயே தியானத்தை செய்து அதனால் சித்த நிலையை அடைய வேண்டும். இதுதான் பூஜ்யபாதர் ஒவ்வொரு காதையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படியேற்றி கொண்டு போய் சித்த செயலாளர் விடுவது போன்று நம்மை அழைத்து கொண்டு செல்கிறார். அதை நம்ம அதில் பார்த்தோம், விரிவாகவே பார்த்தோம். இது அதனுடைய கருப்பொருளாக தெரிந்து கொள்கிறோம். இப்போ நம்ம இதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சரணான யோகம் என்பதனை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னு கேட்டால் துறவர நிலை இல்லற நிலை ரெண்டுத்தையும் சொல்லுவது சரணான யோகம். இப்போ நம்ம முதல்ல பார்த்த திரவிய சங்கரகம் திரவியத்தை பற்றி சொல்லக்கூடியது, பொதுவான ஆன்ம தத்துவங்களை சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்து பார்த்த துறவர நிலை தான் முக்கியமாக நம்முடைய இஷ்டோபதேசத்தில். அது இந்த சரணான யோகத்தில் தான் வரும். அதனால் அந்த துறவர நிலையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அப்போ அந்த சரணான யோகத்தில் இன்னொன்று இருக்குது, இல்லற நிலை. இப்போ நம்ம துறவரத்தை பார்த்துட்டு ஏன் இல்லறத்துக்கு வரோம்னா, இல்லறத்தில் நாம் இருப்பதற்கு காரணமே துறவரத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக. அந்த படிகளை இல்லற நிலையிலேயே நாம் அடைய வேண்டும். அந்த இல்லற நிலையிலேயே துறவரத்துக்கு தேவையானவற்றை நாம் கற்றுக்கொள்வது இல்லற நெறி. அதுதான் முக்கியம். இல்லற நெறி என்று சொன்னாலே குடும்பம் நடத்துவது, சொத்து சம்பாதிப்பது, பொருள்களை சம்பாதிப்பது, மனைவி மக்களை ஈட்டிக்கொள்வது, அது இல்லறத்தினுடைய நெறியிலே வராது. அது உலக வழக்கத்தில் இருக்குது. அப்போ துறவரத்தை நோக்கி கொண்டு போகணும். அதுக்கு தான் இல்லறம், அதுதான் அறம். அப்போ அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த இல்லற நெறி குறித்த விளக்கமானது நமக்கு ஏற்கனவே சமண ஆகமங்கள் 12 அங்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்று நாம் பார்த்துருக்கிறோம். 12 அங்கம்.
அந்த 12 அங்கத்திலே 7வது பிரிவாக இருக்கின்ற உபாச காத்தியாயன அங்கம். உபாச காத்தியாயன அங்கம் என்ற அந்த பிரிவு இல்லற நெறியை மட்டுமே சொல்லக்கூடியது. அது சிராவக ஆச்சாரம் என்று சொல்லும். சிராவகன் என்றால் இல்லறத்திலே இருப்பவன் என்று பொருள். அது சிராவக ஆச்சாரம் என்று அதில் நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனால் அந்த அங்க ஆகமத்திலே வரக்கூடிய ஒரு பிரிவைத்தான் நம்ம சரணான் யோகத்தில் இருக்கக்கூடிய இல்லற நெறியை பார்க்கிறோம். அப்போ இந்த இல்லற நெறியை கோரக்கூடிய நூல்கள் பலவாக இருக்கின்றன. அவற்றிலே நாம் கொஞ்சம் எளிதாக நாம் தெரிந்து கொள்வதற்கு அருங்கலச்செப்பு என்ற நூல் மிக அருமையாக நமக்கு அது உதவி செய்கிறது. இதை நம்ம ஏற்கனவே எல்லோரும் படித்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு சில பதிவுகளை நானே கூட இதில் செய்திருக்கிறேன். அதனால் அதை கூட நீங்கள் ஒரு சிலர் அதை கண்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இப்போ மறுபடியும் அதை நம்ம ஏன் கொண்டு வரோம்னா, அதனை மீண்டும் மீண்டும் நாம் பார்ப்பது ஒரு பக்கம். இன்னொன்று, ஏற்கனவே சொன்ன விஷயங்களோடு கூடுதலாக வேறு சில நூல்களில் இருந்தும் நாம் இதை அறிந்து கொள்வது, அவற்றை உலக வழக்கத்திலே எப்படி செய்வது, அதன் பிறகு அந்த உலக வழக்கத்தை ஏன் அதை செய்கிறோம், இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவினை நாம் ஆரம்பிக்கலாம் என்று கருதுகிறேன். நான் சென்ற பதிவிலே அந்த ஹிஸ்டாரிசன் கடைசி பதிவில் சொன்னேன், என்ன நூலை கற்கலாம் என்ற ஆலோசனை இருந்தால் சொல்லுங்கன்னு. இருந்தாலும் இந்த நூலை கற்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை நீங்களும் ஏற்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த அருங்கலச்செப்பு நூல் என்றது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய சிறப்புத்தன்மை என்னென்னா, ரத்தன கரண்டக ஸ்ராவகச்சாரம். ஸ்ராவகச்சாரம்னா நான் சொல்லியிருக்கேன். ஸ்ராவகச்சாரம் என்பது இல்லற நெறி. ரத்தன கரண்டகம். ரத்தன கரண்டகம்னா ரத்தன செப்பு, ரத்தனங்களை வைத்துக்கொள்ளக்கூடிய செப்பு. அது அந்த பெயரை கொண்ட ஒரு ஸ்ராவகாச்சார நூலினை ஆச்சாரிய சுவாமி சம்பந்தபத்திரர் சமஸ்கிருதத்திலே எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே எந்த வடிவிலே இருக்கிறதோ அதே கருத்தை அதே அமைப்போடு இதிலே கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த தமிழ் நூலை எழுதினவர் யாருன்ற விவரம் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் ரத்தன கரண்டக ஸ்ராவகச்சாரம் என்ற அந்த நூலின் வேண்டி அப்படியே அடிவுற்றி, அதுக்கு ஸ்லோகத்துக்கு இங்கே ஒரு குறள், அங்கே ஸ்லோகம், இங்கே ஒரு குறள், அப்படி வருகிறது. அங்கே 150 காதைகள் அங்கே கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஒரு 173 காதைகள் வருகின்றன தமிழிலே வரும்பொழுது. அப்போ இந்த 2 நூலையுமே ஒரே சமயத்திலே நான் கற்பதற்கு இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அந்த சமஸ்கிருத நூலை தனியாக கற்பதிலும் அருங்கலச்செப்பு நூலை தனியாக கற்பதிலும் 2 பொருத்தப்பாடுகளை நாம் பார்ப்பதற்கு மிக எளிதாக இருக்கும் இந்த ஒன்றாக சேர்த்து கற்றால். அதனால் அந்த ஒன்றாக சேர்த்து கற்பதற்காக அருங்கலச்செப்பு என்ற அந்த நூலினை நாம் அடுத்த பதிவு முதல் தொடங்கி செய்யலாம். பலரிடம் அந்த நூல் இருக்கும். அருங்கலச்செப்பு நூல் மிக பழமையான அந்த உரை நூல் வீடூர் தர்ம சாம்ராஜ்யம் சாஸ்திரியார் அவர்களால் எழுதப்பட்டது. மிக பழமையானது. அதுக்கு பழமையானது கூட இருக்குதுன்றாங்க. நம்ம பார்த்ததில் அதுதான். அதன் பிறகு காப்பா அரவாணன் என்ற பாண்டிச்சேரி பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர், துணை இதாக இருந்தவர். அவர் வைஸ் சான்சலராக இருந்த காப்பா அரவாணன். அவர் பிற மதத்தை சார்ந்தவர் தான். இருந்தாலும் தமிழறிஞர். நிறைய சமணரின் தமிழ் இலக்கண நன்கொடை போன்ற ஒரு சமணத்திற்கு பெருமை சேர்க்கின்ற நூல்களை எல்லாம் தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக அவர் எழுதியிருக்கிறார். சமணத்தின் மீது பற்று கொண்டவர். அவருடைய நூல், அதுக்கு உரை இருக்கிறது, அருங்கலச்செப்பு உரை. அதன் பிறகு நம்ம விசாகாச்சாரியார் திரபோணத்திலிருந்து ஆச்சாரிய ஸ்ரீ ஆர்ஜோசாகருடைய ஆசையோடு வந்திருக்கின்ற உரை நூலும் இருக்கிறது. பானுராசனார் அவர்கள் குறள் புக்கில் இருக்கும் இல்லைங்களா, இடது பக்கம் குறள், வலது பக்கம் அதனுடைய பொருள், அந்த மாதிரி மிகச்சிறிய நூலாக அவர் வெளியிட்டு இருக்கிறார். வேறு சில நூல்களும் இருக்கின்றன இதற்கு உரை நூலாக. நாம் இந்த நூல்களினுடைய அடிப்படையிலே இதை கற்கலாம். அதனுடைய அடிப்படை கருத்தே மும்மணியை அடைவது எப்படி. இல்லறத்திலே தான் நம்ம சமயத்துவத்தை அடைய வேண்டும், மும்மணியை அடைய வேண்டும், ரத்தனத்திரயத்தை அடைய வேண்டும். அந்த அடைந்தால்தான் நம்ம துறவுக்கு போக முடியும். அதனால் இதனுடைய அடிப்படை இந்த 3 விஷயங்களாக அந்த நூல், 2 நூல்களுமே மொழியால் தான் அவை வேறுபட்டவை, பொருளும் அமைப்பாலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவை. அருங்கலச்செப்பு, ரத்தன கரண்டக ஸ்ராவகச்சாரம். இன்னும் கூட அந்த அருங்கலச்செப்பு நூலும் அந்த ரத்னகண்டக ஸ்ராவகச்சாரம் எழுதிய
ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபத்திரரே எழுதியிருக்கக்கூடும் என்று பல நிறுவனங்கள் நமக்கு காட்டுகின்றன. என்னன்னு கேட்டால், அவையெல்லாம் தமிழராகத்தான் சம்பந்தபத்திர சாஸ்திரி தமிழகத்தில் தான் பிறந்தார். தஞ்சாவூர் அருகே உரகபுரம் என்ற இடத்திலே அவர் பிறந்ததாக அவருடைய வாழ்க்கை குறிப்புகளில் எல்லாம் கூறப்படுகிறது. அதனால் அந்த இல்லற நெறி என்கின்ற அருங்கலச்செப்பு நூலினை நாம் வருகின்ற பதிவிலே இருந்து மேற்கொள்ளலாம் என்று கூறி என்னுடைய இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இதற்கு தங்களுடைய கருத்துக்களையும் அவசியம் வெளிப்படுத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னு பார்த்தோம்னா, நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாகத்தான் நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் பயின்று வருகிறோம். அந்த இத்தனை பதிவுகளுக்கும் தாங்கள் அனைவரும் மிகுந்த வரவேற்பும் ஆதரவும் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கு நன்றி. ஜெய் ஜினேந்திரா. இந்த நல்லறம் என்கின்ற அந்த யூடியூப் சேனலினை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் முக்கியமான விஷயத்தில் இது சொல்வதுன்னா, இல்லற நெறியை பற்றி கூறுவதனால நம்முடைய தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லது பயிற்சி செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் இதில் அதிகமாக கூறப்படும். எனவே அனைவருக்கும் இந்த கருத்து போய் சேர்ந்தால் அவர்கள் இப்போ இதிலிருந்து தெரிந்து கொள்வது என்பதல்ல, இப்படி ஒன்று இருக்கிறது என்பதனை தெரிந்து அவங்கவுங்க படித்து முன்னேறி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அதை ஒரு அறிமுகப்படுத்துவதாகவும் அதில் இருக்கின்ற முக்கிய கருத்துக்களை எடுத்துரைப்பதாகவும் இந்த பதிவுகள் அமையும் என்பதனை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். எனவே அனைவரும் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும் தங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பதிவுகள் நன்றாக இருப்பின் பிறரிடம் இதை தெரிவித்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்க உதவி செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா.